யூடியூப் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லீகல் நோட்டீஸ் வருது. லீகல் நோட்டீஸ் வந்தால் என்ன பண்ணணும், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடன் வாங்கியிருப்போம், கடனுக்காக கடனை திரும்ப தரலன்னு சொல்லிட்டு லீகல் நோட்டீஸ் வரலாம். இல்லை வாடகை வீட்டில் இருப்போம், லேண்ட்லார்ட் நோட்டீஸ் அனுப்பலாம். இல்லை டெனண்ட்டாக இருப்பீங்க, டெனண்ட் நோட்டீஸ் வரலாம். இல்லை என்ன விஷயமா வேணால் இருக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் நோட்டீஸ் அனுப்பலாம். இல்லை ஒய்ஃப் நோட்டீஸ் அனுப்பலாம். ஸோ என்ன விஷயமா வேணால் இருக்கட்டும், எதுக்கு வேணும்னாலும் நோட்டீஸ் வரட்டும். ஸோ அப்படி வர லீகல் நோட்டீஸை நீங்கள் என்ன பண்ணணுமோ முதல்ல வாங்கி படிக்கணும். நோட்டீஸை வாங்காமல் விடக்கூடாது. நீங்கள் வாங்காமல் விட்டுனீங்கனாலே அது ரெஃப்யூஸ்டு அன்கிளைம்ட் ஆனாலே நாளைக்கு அது கோர்ட்டில் போய் அவங்க கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா நாளைக்கு அடுத்து அவங்க திரும்ப நோட்டீஸ் அனுப்பும் போது திரும்ப ரெஃப்யூஸ்டு அன்கிளைம்டு வந்துச்சுன்னா அதை வச்சு அவங்க எக்ஸ்பார்ட்டியில் ஆர்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் நோட்டீஸ் வந்துச்சா ஃபஸ்ட்டு அதை வாங்கி அதை பார்க்கணும், படிக்கணும். யார்கிட்டேருந்து வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு படிக்கணும். ஃபுல் நோட்டீஸையும் படித்து உங்களுக்கே அதுக்கு பதில் தெரிஞ்சாலும் பதில் அனுப்பலாம். இல்லை வேறு ஒரு வழக்கறிஞரை பார்த்து அந்த நோட்டீஸை காமிச்சு உங்களோட விஷயம் என்ன அவங்கக்கிட்ட சொல்லி அந்த நோட்டீஸ்க்கான பதில் அறிவிப்பு கண்டிப்பாக ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்காம விட்டீங்கன்னா நீங்கள் வந்த நோட்டீஸில் இருக்க எல்லா விஷயமும் கரெக்டு தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டா மாதிரி அக்செப்ட் பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் இந்த விஷயம்லாம் கரெக்டு, இந்த விஷயம்லாம் தப்பு, இப்படி தான் நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக ரிப்ளை நோட்டீஸை நீங்கள் ஒரு வழக்கறிஞர் மூலமாக அனுப்பணும். ஸோ நோட்டீஸ் வந்தால் பயப்படக்கூடாது. அது அந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் ஒரு பதிலை ஒரு வழக்கறிஞர் மூலமாக கொடுக்கணும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் வேறு ஏதாவது சட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். 9710540294. தேங்க்யூ.